அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வாணனின் தமிழ் வணக்கங்கள். உங்களுக்கு நிறைய நாளாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? பல டாக்டரை பார்த்தும் சரியாகலையா? அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தங்களுக்கு தோல் பிரச்சனை இருக்கா? அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று சரியானவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கருத்தின் அடிப்படையில் தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கும் 4.5 மாதமாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய டாக்டர் பார்த்தும் சரியாகலை. இந்த டாக்டரை பார்த்த 4 நாள்லேயே சரியாயிடுச்சு. மெயினாக அதனால தான் இந்த வீடியோ. இப்போது இந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஹாஸ்பிட்டலோட நேம் மாதா கிளினிக். இது சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் லெப்ரசி சென்டரில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் வேறு நிறைய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை தராங்க. உதாரணமாக இஎன்டி, டென்டல், மெட்டர்னிட்டி மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பேராக ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் கேட்லேயே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் போலூர் போகிற வழியில் இருக்குது. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் தான் பார்ப்பாங்க. சண்டே பார்க்க மாட்டாங்க. அடுத்து டைமிங் பார்ப்போம். காலை 7:30 மணிலேருந்து 12 மணி வரை, அப்புறம் மாலை 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் பார்ப்பாங்க. டாக்டர் கொஞ்சம் வயசானவர்ன்றதுனால மதியம் 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக். உங்கள் டோக்கன் காலையில் வருமா மதியம் வருமா டோக்கன் எடுக்கும்போதே சொல்லிடுவாங்க. முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல் டோக்கன் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் பேர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் டாக்டரை பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். இந்த டோக்கன் சிஸ்டம் காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் கேன் சப்ளை கடை இருக்குது. அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. 6 மணிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளவே கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த டோக்கன் ஒரு நாளைக்கு 200லேருந்து 250 தான் இருக்கும். அதுவும் அன்றைக்கி வர கூட்டத்தை பொறுத்து 11 மணிக்கெல்லாம் அன்றைக்கான டோக்கன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாளையில் உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் வர சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமாக போகிறது நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்தும் வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலேருந்தும் வராங்க. இதனால் அவங்களுக்கு சிரமத்தை கம்மி பண்ண ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற வசதியும் இருக்குது. இதுக்கு நீங்கள் முக்கியமாக வெளியூர்லேருந்து வரவங்களாம் இருக்கணும். ஃபோன் பண்ணி உங்கள் பேர், ஃபோன் நம்பர், ஊர் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் ஊர் கரெக்டாக இல்லையான்னு அடுத்த நாள் நீங்கள் போகும்போது சரிபார்க்க ஆதார் கார்டு இல்லைனா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகணும். இதுக்கான ஃபோன் நம்பரை வீடியோஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணுற வசதி சாட்டர்டேலேருந்து மண்டே வரைக்கும் தான். டைம் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான். சண்டே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஃபோன் மூலமாக 50 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்கள் டோக்கன் நம்பர் என்னது தெரிஞ்சிக்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும். இதனால் ரெஜிஸ்டர் பண்ணாலும் காலையில் சீக்கிரமாக போகிறது நல்லது. இந்த சேவைக்காக சேவை கட்டணமாக 10 ரூபாய் கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே சாப்பாடு வசதியும் இருக்குது. மார்னிங் டிஃபன் குறைஞ்ச விலையில் கிளினிக்கு பக்கத்துலேயும், லஞ்ச் சுமார் 150 மீட்டர் தூரத்தில் நன்றி மெஸ்ஸுன்ற பேரில் இதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே தான் இருக்குது. விலையும் ரொம்ப கம்மி தாங்க. டாய்லெட் அப்புறம் டீ கடையும் இருக்குது. பஸ் மூலமாக நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு சேத்துப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே நிறைய ஷேர் ஆட்டோ இருக்கும். அவங்கக்கிட்ட மாதா கிளினிக்குன்னு சொன்னிங்கன்னா 50 ரூபாய் கேட்பாங்க. கார் பைக்கில் வர்றீங்கன்னா சேத்துப்பட்டு வந்துட்டு அங்கே இருந்து போலூர் போகிற ரோட்டில் சுமார் 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம். காலையில் 7:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தோராயமாக 100லேருந்து 130 டோக்கனும், மீதி டோக்கன் மதியத்துக்கு அப்புறமாவும் பார்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளினிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நர்ஸ் ரெஜிஸ்டரில் உங்கள் நேம், ஃபோன் நம்பர், ஊரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதில் வர சீரியல் நம்பர் தான் உங்களுடைய டோக்கன் நம்பர். அப்போவே உங்களுக்கான தோராயமான டைமும் சொல்லிவிடுவாங்க. அந்த நம்பர் அப்புறம் உங்கள் பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. டோக்கன் ஸ்லிப் வாங்கிட்டு லைனில் போகணும். இன்னொரு நர்ஸ் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே உட்கார வைப்பாங்க. பின்ன டாக்டரிடம் சிகிச்சை பெற்று அவரே அமௌண்ட் சொல்லுவார். கையில் கேஷ் இருந்தால் டாக்டர்கிட்டையே கொடுக்கலாம், அல்லது பேடிஎம், ஜிபே மூலம் அருகில் இருக்கும் ஃபார்மசியில் செலுத்தலாம். பின்னர் மருந்துகளும் அங்கேயே வாங்கலாம். டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸும் மிக மிக குறைவு. பின்னர் ப்ரிஸ்கிரிப்ஷனை அடுத்த நர்ஸிடம் கொடுத்து அவங்க அதில் இருக்கும் டீட்டெயில்ஸை கம்ப்யூட்டரில் என்ட்ரி செய்த பிறகு அனைத்தும் முடிந்தது. நெக்ஸ்ட் டைம் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ப்ரிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். இதுவரை பொறுமையாக வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.